ஒரு விலை மாது பத்தினியை விட மேலான உலகிறது எங்களுடைய ரிசர்ச்ல பண்ணிருக்கோம். எங்களுடைய ரிசர்ச். என்ன தொட ஆரம்பிச்சிட்டேன். நானும் ரெடி. ஆனா காண்டம் போட்டு அதுக்கப்புறம் என்ன தோணும் இவர் முடியாதுங்கிற காண்டம் போட்டா எனக்கு செக்ஷன். அந்த ஊர்ல சந்தை அன்னைக்கு வெட்ட வெளியில ஜம் ஜம்னு செக்ஷன் நடக்கும். ஆத்துக்கு இந்த பக்கம் உட்காந்துருக்கோம், அந்த பக்கம் யார் யாரோ படுத்திருக்காங்க. இவர் என்ன கேட்கிறாரு, ஹெல்த் செக்ரட்டரி கேட்கிறாரு, என்ன நடக்குதுங்க? செக்ஸ் நடக்குச்சு. ஏய் என்ன போடுறாரு? செக்ஸ் சார். என்னப்பா இது நம்ம ஊர்லயே வா? அப்படின்னு நம்ம ஊர் தான். இப்போ ஐடி துறையில இருக்கட்டும் சரி, எந்த துறையிலுமே இருக்கட்டும் சரி, கணவன் இருந்துகிட்டே இன்னொருத்தவங்களோட அஃபேர் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு சார். இது வந்து எவ்வளவு தவறான விஷயமா இருக்கு. அது அது நீங்க அதை எப்படி தடுக்க முடியும்? எப்படி தடுக்க முடியும்? அது வந்து ஒரு சண்டையில தானே போய் முடியற மாதிரி. என்ன நாங்க எங்களுடைய சைக்காலஜி என்னன்னா, ஒரு விலை மாது பத்தினியை விட மேலான உலகிறது எங்களுடைய ரிசர்ச்ல பண்ணிருக்கோம். எங்களுடைய ரிசர்ச். அவன் ஒருத்தங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவனோட படுத்திருப்பான், பெட்ல செக்ஸ் வச்சுக்கிட்டு இருப்பான். அவன் மைண்ட் என்ன ஓடிட்டு இருக்கு தெரியுங்களா? இவன் கொடுக்குற பணத்தை வச்சுட்டு உடம்பு சரியில்லாத இருக்கிற என் புருஷனுக்கு வைத்திய செலவு பார்த்துருவேன், என் பையனுடைய ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுவேன், எங்கள் இதுக்கு அந்த வீட்டு வாடகை கொடுத்துருவேன். இப்படி தான் அவன் மைண்ட் ஓடி. இவ்வளோ கனவு இருக்குல்ல, நல்ல விஷயத்துல போய் நோக்கி போகலாம்ல, ஏன்னால இந்த வழியை கிடைக்கலையே. தையல் கடை வைக்கிறேன், இட்லி கடை வைக்கிறேன், ஓடலையே. ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சு போகுது. சுலபமாக இருக்குது, எனக்கு டிமாண்ட் இருக்குது, ரைட் அப்படின்னு நினைக்கிறா. அதே சினிமாவுக்கு போன சித்தாளுங்கிற படத்தை கதையில் ஜெயகாந்த் எழுதுறாரு, இவன் கணவனோட உணர்வு வச்சுக்கிட்டு ஒரு நடிகனை நினைச்சுக்கிட்டு தான் வச்சுக்கிறான். யாரு இப்போ பத்தினி இதில்? இவ்வளோ அவளா? நாங்கள் எங்களுடைய இதுக்கு மேலே பேசினாக்கா மேட்ரு வேற மாதிரி போகும். இதெல்லாம் எங்களுடைய தொழில் ரீதியாக நாங்கள். ஆமாம் சார். அப்போ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்களா சார் உங்கள் லைஃப்பில்? நீங்கள் எடுத்து பார்த்தோன்னா எக்ஸாம்பிள்ஸ்னால் எவ்வளோமா இருக்கும். அதில் இந்த விஷயம் தவறு, இந்த விஷயம் சரி அப்படின்ற விஷயங்கள் தவறு சரின்னு சொல்கிறதுக்கு ஜட்ஜ்மெண்டல் கிடையவே கிடையாது. இப்போது லுசாக்கான்னு ஒரு ஜாம்பியா நாட்டினுடைய தலைநகரம். அங்கே வந்து எய்ட்ஸ் சம்மந்தமான பயிற்சிக்காக ஒரு இதுக்காக அந்த அரசாங்கத்தினுடைய அழைப்பில் நாங்கள் போயிருந்தபோது எங்களை 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சுருந்தாங்க. நானே ஒரு வடநாட்டு நண்பர் 2 பேரும் லவுஞ்சில் உட்காந்துருக்கோம். ராத்திரி 7-7:30 மணி இருக்கும். எங்கள் ஒர்க் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கோம். 2 பொண்ணுங்க வந்தாங்க. அவங்க அப்படியே உட்காந்து கொஞ்ச நேரம் ஏற்று அப்படியே உட்காந்துருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு, ரொம்ப நேரமாக சும்மா உட்காந்துருக்கல, உங்களுக்கு கம்பெனி கொடுத்துட்டு மாட்டாங்க. அதாவது அவங்களே வந்து உங்களை அப்ரோச் பண்ணாங்க. இது சரி, தொழில் முறையில் வர்றாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ணணும் அப்படின்னு, சீப் தான் அப்படின்னாங்க. எடுத்துட்டு அப்படியே இவர் இது வடநாட்டு நண்பர் உடனே கொஞ்சம் வேகமாக காட்ட ஆரம்பித்தார், தோடவெல்லாம் ஆரம்பித்தார். அந்த பெண் டக்குன்னு கையை பிடிச்சி அப்படி நிறுத்திட்டார். இந்தியாவில் இருந்தானே வர்றேன் அப்படின்னு. ஆமாம். சரி, உனக்கு நோய் இல்லைங்கிறது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா. ஓகே, அதுக்காக அப்படின்னு நீ என்ன தொட ஆரம்பிச்சிட்ட, நானும் ரெடி. ஆனால் காண்டம் போட்டுக்க, அதுக்கப்புறம் என்ன தொடு. இவர் முடியாதுங்கிறார். போட முடியாது, காண்டம் போட்டால் எனக்கு செக்ஷன் போவேன். அது சொல்கிறா, உனக்கு வியாதி இருக்குதா இல்லையோ தெரியாது, எனக்கு வியாதி இருக்குதோ இல்லையோ தெரியாது. ஒருவேளை என்கிட்ட இருந்ததுன்னா உனக்கு வந்து உன் கதி என்ன, உன் குழந்தை என்ன, யோசிச்சு பாரு அப்படின்னு அந்த பெண் சொல்றா. உடனே நான் கேட்டேன், வந்தா வந்துட்டு போகுதுன்னு, உனக்கு வியாதியை கொடுத்து நான் வாழ விரும்பல அப்படின்னு. இப்போ காண்டமுக்கு எங்கே போகிறது அப்படின்னு ஹேண்ட்பேக்கை திறந்தா எடுத்தேன், ரெடியாக வச்சுருக்காங்க. ஒரு இருந்தா அப்படின்னு. நாங்கள் ஒன்றுமே சொல்ல. இவ்வளோ நேரம் நாங்கள் பண்ணது என்னன்னா, எங்கள் பிரச்சாரம் எந்த அளவுக்கு உள்ளே போயிருதுன்னு பார்த்தோம். எங்கள் பிரச்சாரம் வெற்றி. சூப்பர் சார், வெற்றி. ஓ, அதுக்காக தான் அவ்வளோ நேரத்துக்கு நாங்கள் பேசுகிறோம். அந்த பொண்ணு முடியாதுன்ட்டா. மறுநாள் ஹெல்த் மினிஸ்டர்கிட்ட இது பேசுகிறோம். அவர்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சார். கையை பிடிச்சி இது பண்ணார். அவர் என்ன பண்ணாருன்னா, நம்ம இந்தியன் கான்சல் தான், நம்ம இந்தியன் அம்பாசிடர் தான் டின்னர் கொடுக்குறாங்க. கொஞ்சம் சவுத் இண்டியன்ஸ் அதில் நிறையா இருந்ததுனால போண்டாவெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த போண்டா வச்சு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இவர் ஹெல்த் மினிஸ்டர் நேராக வந்தோடனே இது என்னன்னாரு, எங்கள் ஊரில் போண்டான்னு சொல்லுவோம்னாரு. எனக்கு ஒன்று கொடுன்னாரு. அவருக்கு உடனே கொடுத்தாங்க. சாப்பிட்டாரு. பா என்ன இவ்வளோ காரமாக இருக்குது, ஆனால் வெரி டேஸ்டி வெரி டேஸ்டி அப்படின்ட்டு இருந்தார்.
அப்போ அதுக்கு முன்னாடி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து கேத்தலிக் கிறிஸ்டியன். ஓகே. அதனால அவங்க வந்து காண்டம் வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதனால சார்? அவங்க கேத்தலிக் வந்து அந்த குடும்ப கட்டுப்பாடு இதெல்லாம் வந்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் ஜாம்பியாவில் வந்து அந்த காண்டம் இது சேல்ஸே இல்லை. ம். அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் போயிருக்கிறோம். ம். அப்போ நான் சொன்னேன், என்ன சார் இப்படி பண்ணுறீங்கன்னு. இல்லை, எங்கள் மத நம்பிக்கைக்கு விரோதமாக நாங்கள் இது பண்ண முடியாது ம். அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் இந்த போண்டாவை எடுத்து சாப்பிட்டாரு. சார் வயிறு எதாவது ஆகிட போகுது சார்னு. அதனால் என்ன, ஒரு ஆன்டாசிட் எடுத்து போட்டுக்கிட்டு சாப்பிட்டா வயிற்றை வந்து ஆன்டாசிட் பார்த்துக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம்ல அப்படின்னாரு. நான் சொன்னேன், சரி சார், கரெக்டாக தான் இருக்குது. ஒரு போண்டாவை சாப்பிட்றத தடுக்க முடியல, ஒரு ஆன்டாசிட் போட்டுக்கிட்டு அந்த போண்டாவை சாப்பிட்றலான்னு நினைக்கிறீங்க, வயிற்றையும் காப்பாற்றிக்கிட்டு இதுங்க. அதான் சார் நாங்கள் சொல்கிறோம், ஒரு காண்டமை போட்டுக்கிட்டு செக்ஸ் வச்சுக்கோன்னு சொல்கிறோம் சார். ஒரு போண்டா வச்சு ஒரு மேட்ரே முடியே பார்த்தாரு. இவருடைய ஹெல்த் செக்ரட்டரி இன்பசாகரன் கூட நிற்கிறாரு. டுமாரோ வில் மேக் இட் அப்படின்ட்டார். ஓகே. பெரிய அச்சீவ்மெண்ட். இதெல்லாம் என்னுடைய ரெக்கார்டு, நான் பண்ண ரெக்கார்டு. அதெல்லாம் வர்ற இதில் பெரிய அளவுக்கு பேசப்படவே இல்லை. இதை வச்சுக்கிட்டு நான் வந்து எனக்கு பத்மபூஷன் கொடுத்து பாரத ரத்னா கூட நான் கேட்டு கொடுக்க மாட்டாங்க சார். எனக்கு தேவையில்லை. அது அசிங்கம். எனக்கு அதெல்லாம் வேண்டாம், தயவு செய்து கொடுத்து எனக்கு ஒரு வழி பண்ணிடாதீங்க. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த பிரச்சாரங்கள் நல்லபடியா போய் சேர்ந்துருக்குது. இதையே வந்து நாங்க வந்து ஒரு தெற்கு பகுதியில அடுத்த கட்டமா போறீங்க. நம்ம தமிழ்நாட்டுல தெற்கு பகுதியில நிறைய பிரச்சாரங்கள்லாம் பண்ணிட்டு வந்தோம். அப்போ ஒரு இடத்துல சொன்னாங்க, அந்த சார் அந்த அந்த சந்தில் இருக்கவங்க பூராவுமே அதுதான் சார் அப்படின்னு. இதே அனுபவம் எங்களுக்கு அங்கே கிடைச்சது. இதே மாதிரி இதே ஆப்பிரிக்காவில் கிடைச்ச அதே அனுபவம். நான் என்ன பண்ணேன், 100 ரூபாய் எடுத்து வச்சுக்கோ, காண்டம் போட மாட்டேன், 100 ரூபாய் வச்சுக்கோ, இவ்வளோ பணம் நீ பார்த்துருக்க மாட்டேன். ஏன்னா 100 ரூபாங்கிறது அன்னைக்கு பெரிய தொகை. எந்த டைம் பீரியட் சார்? இது வந்து 70கள் 80கள். ஓகே. 80களில் 100 ரூபாய் எடுத்து அப்படி போட்டேன். அப்படியே எடுத்தா வச்சுக்கோ, போக ஏன் உடம்பு கிடக்கூடாது, உன் உடம்பு கிடக்கூடாது, வேற ஆள் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்ட்டு அப்போ காண்டமுக்கு எங்கே போகிறது, இதே கேள்விதான். அலமாரியை திறந்தா இருந்தா போட்டு எல்லாமே அவங்களே ரெடியாக வச்சிருக்காங்க. 4-5 இடங்களுக்கு போனேன். அவரும் சொன்னேன், சார் இன்பசாகரன் சார் கூட வந்தார். சார் பர்ஃபெக்டாக இருக்கு, நம்முடைய பிரச்சாரம் அருமையாக போயிட்டு. அங்கெல்லாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க, வெட்ட வெளியில் செக்ஸ் வச்சுக்கிறத பார்க்கறதுக்கு ஃப்ரான்ஸுக்கு பாரிஸுக்கு போகலாங்கிறாங்க. அந்த ஊரில் சந்தை அன்னைக்கு வெட்ட வெளியில் ஜம்முன்னு செக்ஸ் நடக்குது. ஆற்றுக்கு இந்த பக்கம் உட்காந்துருக்கோம், அந்த பக்கம் யாரோ படுத்திருக்காங்க. இவர் என்ன கேட்குறாரு, ஹெல்த் செக்ரட்டரி கேட்குறாரு, என்ன நடக்குதுங்க. செக்ஸு நடக்குது சார். என்ன போனாரு, செக்ஸு சார். என்னப்பா இது, நம்ம ஊர்லேயே வா அப்படி. நம்ம ஊர் தான் சார். ஏன்னா இதை பார்க்கறது நாங்கள் பாரிஸ் எல்லாம் போயிட்டு வந்தோம், எங்கேயோ நடக்குது சார் செக்ஸ். நம்ம ஊரில் ஃப்ரீயாக நடக்குது சார். நாம தான் கற்பு வெங்காயம்னு கதையெல்லாம் பேசிக்கிட்டு இந்த பத்திரிக்காரன் ஓடுற கதையை கேட்டுக்கிட்டு நம்ம ஏமாந்துட்டு இருக்கு. அன்றாட நடக்கிற விஷயம் சார். சந்தை நாளில் இதெல்லாம் காமன் சார், எல்லா ஊர்லேயுமே உண்டு சார். அவங்கள கூப்பிட்டு விசாரிச்ச போது எல்லாம் பக்கத்து ஊர்ல இருந்து வர்றாங்க. சந்தை அன்னைக்கு அவங்களுக்கு அங்கே தொழில், எங்க சந்தை நடக்குது அங்கே போயிடுவாங்க. அதுதான் உங்களோட தொழிலா இருக்கு. இதெல்லாம் வந்து இதெல்லாம் நீங்க தவிர்க்க முடியாது, தடுக்கவும் முடியாது. வள்ளுவர் இதையும் தானே எழுதுறாரு. பொருட்பெண்டிர் பொய்மை முயக்கம், அதனால் பொருட்பெண்டிர் பொய்மை முயக்கம் இருட்டறையில் ஏதில் பணம் தடியேற்றுங்கிறார். ஒரு காசு வாங்கிட்டு செக்ஸ் வச்சுட்டு இருக்கிறவரோட உடல் வச்சுக்கிறது எப்படின்னாக்கா, ஒரு அநாத பணத்தோட செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு அதுக்கு வித்தியாசம். அந்த அளவுக்கு கடுமையாக சொல்றாரு. அப்போ இப்போ வந்து காண்டம் யூசேஜஸ்லாம் அதிகமாகிட்டு இருக்கு சார். இன்னைக்கு இன்னைக்கெல்லாம் பசங்க பொண்ணுங்க எல்லாமே ஜாகிரதையா இருக்காங்க. எல்லாமே ஜாகிரதை. நீங்க அப்ப ஸ்டார்ட் பண்ண பிரச்சாரம் வந்து இப்போ ஓரளவுக்கு எல்லாமே மாற்றம் ஏற்பட்டு. அதுல எம்எல் குற்றச்சாட்டு என்னன்னாக்கா, நீ வந்து இந்த மாதிரி உடலுறவுகளை நீ வந்து காண்டம் வச்சு நீ பண்ணிக்கலாம்னு சொல்லி ப்ரமோட் பண்ற அப்படின்னா. அது நல்லது தானே சார், ப்ரிகாஷனா இருக்கிறது நல்லது தானே. ப்ரிகாஷன் இல்லாம ஒரு அதை பற்றி ஐடியாவே இல்லாதவங்க கூட இதில் ஈடுபடுறதுக்கு நான் வந்து தூண்டுதலா இருந்துட்டேங்கிற மாதிரி என் மேல குற்றச்சாட்டு. ஏன்னா ஒரு நோய் வந்து பாதிக்கப்படுறதுக்கு, பாதிப்பை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த அப்படியே நான் என்னுடைய ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தேன். முன்ன பின்ன தெரியாதவனு கூட காண்டம் பண்ணி அறிமுகப்படுத்திட்டேங்கிறது இன்னொரு வகையில குற்றச்சாட்டு. ஒரு பக்கம் நல்லதுன்னு சொல்றாங்க, ஒரு பக்கம் கெட்டதாக. அதான் ஒரு விஷயம், அதான் இருபுறமும் கத்திய கூறாக உள்ள கத்தி தான். அறுக்கவனையும் பதம் பார்த்தோம், அறுக்கிறதையும் பதம் பார்த்தோம். அது மாதிரிதான் இந்த செக்ஸ் விஷயம் எல்லாம் அப்படித்தான்.
அதை இப்போ இது பண்ணுறது இதெல்லாம் இப்போ என்ன கேட்டதுக்கா இந்த அதுதான் இந்த காண்டம் யூசேஜஸ் அதிகமா இருக்கு. இதெல்லாம் வந்தது. எனக்கு அவார்டெல்லாம் கொடுத்தாங்க. காண்டம் நிறைய, அதாவது ஆஹ், 10 மொத்தமாகவே வருஷம் பூராவுக்கும் 10 லட்சம் காண்டம் தான் விற்பனை ஆச்சு. ம். இந்த பிரச்சாரங்களுக்கு மூலமா எங்களுக்கு ஏறத்தாழ 2 கோடிக்கு மேல. ஆக என்ன விஷயம் என்னன்னா, அதை தடுக்க முடியாது. ஆமா, ஆபத்தெல்லாம் பண்ணிக்கோங்கிறது தான் பண்ண முடியும். அவ்வளவுதான். அவ்வளவுதான் பாயிண்ட். மனுஷன் கெட்டு போறதுக்கு தயாரா ஏன்னா இருக்கு. safety is must ன்னு தானே இது அவனுக்கு தேவைப்படுது. ம், ம். இப்போ சக்கரை வியாதிக்காரர்கிட்ட போய் ம். பத்தியம் இருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லாம் சொல்லி அவ்வளோ போயா அப்படின்ட்டு. அதே நான் போய் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் சக்கரை சாப்பிடுங்க கொஞ்சம், அதே சமயத்தில் ஒரு இன்சுலின் போட்டுக்கிட்டீங்கன்னா சரிப்படும். ம். அப்படியா, சாப்பிட்டு இன்சுலின் போட்டப்போ ஓகேயா, இதை சொன்னேன்பா, சரி அப்படி சாப்பிட்டு இன்சுலின் போட்டுக்கோ. ம். இந்த மாதிரி நம்ம சொன்னா தான் அவன் கொஞ்சம் கட்டுவா. அப்புறம் அவனுக்கே தெரியும் சக்கரை வேண்டாங்கிறாங்கன்னு நிறுத்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வருவான். நீங்கள் எடுத்து சக்கரை வேணாம்னு சொன்னாக்கா அதுக்கு தான் போகுது. ம். ஃபர்பிடன் ஃப்ரூட். ஏத்துக்க முடியாது, அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பைபிளில் சொல்கிறதே ஃபர்பிடன் ஃப்ரூட். ஆப்பிளை சாப்பிடாதேன்ட்டு போச்சு சாத்தா கடவுள் சொன்னார். அந்த ஆப்பிளை சாப்பிட்டே ஆகணும். அது ஏன்டா சாப்பிட வேணாங்கிற கியூரியாசிட்டி தான் ஏவாளுக்கு வந்து கொடுத்தாங்க. கண்டிப்பா சார். அது இது மனித இயல்பு. அதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. ஓகே சார், நிறைய விஷயம் நீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க. உங்களோட பொண்ணான நேரத்துக்கு நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.